டெல்லியில் ஜந்தர் மந்தர் மாணவர் போராட்டத்தில் மாணவர்கள் மீது வெள்ளட் குண்டுகளால் தாக்குதல் நடத்தப்பட்ட விவகாரம் எஃப்ஐஆர் பதிவு செய்ய மறுப்பதாக குற்றம் சாட்டி ராகுல் காந்தி டெல்லி காவல்துறை ஆணையர் அலுவலகம் முன் 5 மணி நேரத்திற்கு மேலாக தர்ணா. டெல்லியில் ராகுல் காந்தி தர்ணாவுக்கு வெற்றி. டெல்லியில் மாணவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவத்தில் பெயர் குறிப்பிடாமல் காவல்துறையினர் வழக்கு பதிவு. திமுக ஆட்சியில் 8 லட்சம் ரூபாய் மின்மாற்றியை 13 லட்சத்திற்கு வாங்கியது ஏன்? அமைச்சர் நிர்வல்குமார் சட்டப்பேரவையில் கேள்வி. இரண்டாயிரத்து 26-27 ஆண்டில் 50,000 புதிய மின் இணைப்புகள் வழங்கப்படும். புதிய மின் இணைப்பு கோரும் வீட்டு விண்ணப்பதாரர்களுக்கான நடைமுறை எளிதாக்கப்படும் என்றும் சட்டப்பேரவையில் அமைச்சர் நிர்மல்குமார் அறிவிப்பு. திமுக ஆட்சியில் தடையில்லா மின்சாரம் வழங்கப்பட்டதற்கு தாவேக் அரசின் வெள்ளை அறிக்கையே சாட்சி. சட்டப்பேரவையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பேச்சு. நீங்க 87,000 கோடி கடன் சொன்னீங்க. எவ்வளவு உள்கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கின்றன, எத்தனை புதிய மின் திட்டங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றன, எப்படி தடையில்லாத மின்சாரம் வழங்கப்பட்டது என்பதை நீங்கள் ஒரு கணம் பார்க்க வேண்டும். உங்களுடைய வெள்ளை அறிக்கையே அதற்கு சான்றாக அமைந்திருக்கின்றன. குறுவை தொகுப்பு விவசாயிகளை சென்றடையாததை செயல்திறனற்ற அரசு கவனித்ததா என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி. தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். பத்மஸ்ரீ விருது பெற்ற பழம்பெரும் நடிகை சவுகாத் ஜானகி உடல்நலக் குறைவால் காலமானார். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் உள்ளிட்ட பல மொழிகளில் 400க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து புகழ் பெற்றவர். கலைத்துறையில் ஆற்றிய சேவைக்காக இந்திய அரசின் பத்மஸ்ரீ விருதை 2022 ஆண்டில் பெற்றவர் சவுகாத் ஜானகி. 3 தலைமுறை நடிகருடன் இணைந்து பணியாற்றிய நடிகை என புகழ் பெற்ற சவுகாத் ஜானகி மறைவுக்கு திரை பிரபலங்கள் இரங்கல். சவுகாத் ஜானகி மறைவுக்கு முதலமைச்சர் விஜய் இரங்கல். திரைத்துறையில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்து எண்ணற்ற கதாபாத்திரங்களுக்கு உயிரூட்டிய அவரது கலைப்பணி என்றும் போற்றத்தக்கது எனவும் பதிவு. தென்னிந்திய திரையின் தவிர்க்க இயலாத நடிப்பு கலைஞர் சவுகாத் ஜானகி என கமல்ஹாசன் எம்பி இரங்கல். அன்னை பிம்பம் ஒன்று விடைபெற்றது, கண்ணீரோடு வழியனுப்புகிறேன் எனவும் சமூக வலைதளத்தில் பதிவு. சட்டப்பேரவையில் மக்கள் பிரச்சனை, தொகுதி பிரச்சனை பற்றி பேச மிக குறைவாகத்தான் வாய்ப்பு கிடைக்கிறது என பிரேமலதா விஜயகாந்த் ஆதங்கம். சபாநாயகர் நடுநிலையுடன் செயல்படுகிறார், விளையாட்டுத்துறை அமைச்சரை பாதி நேரம் பேசுகிறார் என்றும் பேட்டி. மக்கள் பிரச்சனையோ தொகுதி பிரச்சனையோ தமிழ்நாட்டின் பிரச்சனையோ நம்ம பேசணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவாக தான் கிடைக்குது. சேலத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் உட்கட்சி பூசல். வரும் 23ஆம் தேதி ஓமலூர் பேருந்து நிலையம் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு இருதரப்பிடமிருந்தும் காவல்துறையிடம் மனு. தமிழ்நாடு முதலமைச்சர் தூய்மை பணியாளர்களை சந்திக்க வலியுறுத்தி கோட்டை நோக்கி பேரணி. தமிழ்நாடு அரசு தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என வலியுறுத்தல். வந்து 90 நாட்கள் முடிவடைந்த நிலையில எம்எல்ஏ அவர்களுக்கு எல்லாருமே கார் கொடுக்கறதா அறிவிச்சிருக்காரு. மனிதர்களுடைய மனத்தை கையால வாரக்கூடிய நாங்க, சென்னை மாநகராட்சியை தூய்மையா வச்சிருக்கிற நாங்க, எங்களை பத்தி எதுவுமே அவர் பேசல. தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் 543 என்ற எண்ணிக்கை மாறக்கூடாது என உதயநிதி வலியுறுத்தல். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் 543 உறுப்பினர்களை தாண்டக்கூடாது என ஏன் அழுத்தம் தரவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் கேள்வி. எங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்த அசம்பிளியில பாஸ் பண்ண தீர்மானத்தின்படி 543 அப்படிங்கிற அந்த நம்பர் கண்டினியூ செய்யப்பட வேண்டும், அது குறையக்கூடாது என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாடு. நேற்றைக்கு நடந்த அந்த கூட்டத்தில்
முதலமைச்சருடைய உரையில இந்த 543 எம்பி சீட்டை ஃப்ரீஸ் பண்ண வேண்டும் அப்படின்னு எந்த இடத்துலையுமே இடம்பெறவில்லை என்பதை இந்த அவையினுடைய கவனத்திற்கு நான் எடுத்து வருகின்றேன். தொகுதி மறுவரையறை மசோதா மீண்டும் கொண்டு வந்தால் தமிழக எம்பிக்கள் 39 பேரும் அவையிலிருந்து எதிர்க்க வேண்டும். டீலிமிட்டேஷன் விவகாரத்தில் திமுக நிலைப்பாடு மாறுவதை போல உள்ளதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விமர்சனம். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தன்னுடைய கருத்தை பாஜகவும் பாமகவும் திசை திருப்புவதாக அமைச்சர் வன்னியரசு குற்றச்சாட்டு. யாரையும் காப்பாற்ற வேண்டிய சூழலில் பாமக இல்லை, நாட்டின் அரசியல் சட்டம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதே நிலைப்பாடு என பாமக உறுப்பினர் கணேஷ்குமார் விளக்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் நான் சொன்னதை திசை திருப்புன்ற வேலையில தான் செய்கிறாங்க பாஜகவும் பாமகவும் சேர்ந்து. யாரையும் காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை. தாவேக்கு ஆட்சியில் மின் வாரியத்தில் கடனை வாங்க மாட்டீர்களா என செந்தில் பாலாஜி கேள்வி. கடனை வைத்துதான் மின்சார வாரியத்தை சமாளிக்க முடியும் என அமைச்சர் நிர்மல்குமார் பதில். மின் வாரியத்தில் 18 ஹார்ட் டிஸ்குகள் மாயமானதாக கூறப்படும் நிலையில் 38 ஹார்ட் டிஸ்குகள் கிடைத்ததாக கூறுவது எப்படி? முன்னாள் மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி சரமாரி கேள்வி. அவை குறிப்பிலிருந்து நீங்கள் நீக்கியவை எல்லாம் டிவியில் ஒளிபரப்பப்பட்டு சமூக வலைதளத்தில் ரீல்ஸாக பரவுகிறது என எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி பேச்சு. சட்டப்பேரவை நிகழ்வுகளில் நீக்கப்பட்ட வார்த்தைகளை சமூக வலைதளங்களில் வெளியிட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் எச்சரிக்கை. அப்படி நீக்கப்பட்ட பிரச்சனை குறித்து எந்தெந்த மீடியாவில் வந்திருக்கிறதோ நீங்கள் கவனத்துக்கு கொண்டு வாருங்கள். அவர் மீது உரிமை குழு நிச்சயமாக அனுப்பி நடக்க வேண்டும் போய் இந்த அவையின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாய கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படாத நிலையில் எம்எல்ஏக்களுக்கு கார் வழங்க அரசிடம் நிதி உள்ளதா என மார்க்சிஸ்ட் செயலாளர் பை சண்முகம் கேள்வி. இலவச கார் வழங்கும் முடிவை தமிழ்நாடு அரசு உடனடியாக மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என வலியுறுத்தல். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கார் வழங்குவது என்கிற அறிவிப்பை முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கிறார்கள், ஏழ்மையான நிலையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கிறார்கள், சொந்த கார் இல்லாத சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்றால் இருக்கிறார்கள். ஆக அனைவருக்கும் கார் என்பது எந்த விதத்திலும் ஏற்புடையதல்ல. தமிழ்நாட்டில் பல ரேஷன் கடைகளில் உள்ள POS கருவிகளில் சர்வர் கோளாறு. வட்டாட்சியர் அலுவலகங்களில் ரேஷன் கடை ஊழியர்கள் சென்று போராட்டம். நெதர்லாந்தில் நடைபெற்று வரும் மகளிர் ஹாக்கி உலகக்கோப்பை தொடரில் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்ற இந்திய மகளிர் அணி இங்கிலாந்துக்கு எதிரான கடைசி லீக் போட்டிகள் இந்திய அணி டிரா செய்ததால் 5 புள்ளிகளுடன் அடுத்த சுற்றுக்கு முன்னேற்றம்.